ஹலோ எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட் யூனிட் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதில் பேஜ் நம்பர் 7ல் ப்ராக்ரஸ் செக் அதை பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு லெட் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4 and b equal to a, b, c. Which of the following are relations from a to b? இப்போது நம்ம இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும்னா ரிலேஷன்ஸுடைய டெஃபினிஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும். ரிலேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ரிலேஷன் லெட் ஏ அண்ட் பி பி டூ நான் எம்டி செட்ஸ். எ ரிலேஷன் ஆர் ஃப்ரம் ஏ டு பி இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி satisfying some specified conditions. If x belongs to A is related to y belongs to B through R, then x related to y if and only if x, y belongs to R. இதுக்கு மீனிங் என்னென்னா, நம்மளுக்கு நம்ம ஏபி ரெண்டு நான் எம்டி செட்ஸ் எடுத்துருக்கோம், 2 நான் எம்டி செட்ஸ். அதில் ஏ டு பி ரிலேஷன் சொல்லணும்னா அதில் உள்ள ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து எதுக்கு சப்செட்டாக இருக்கணும்? ஏ கிராஸ் பிக்கு சப்செட்டாக இருக்கணும். சம் ஸ்பெசிஃபைடு கண்டிஷன்ஸ், இதுதான் ரிலேஷன். இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இஸ் ரிலேட்டட் டு ஒய் பிலாங்ஸ் டு பி த்ரூ ஆர் இருக்கும்போது எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ், ஒய் பிலாங்ஸ் டு ஆர். மொத்தத்தில் ரிலேஷனாக என்னென்னா, நம்ம ஏ டு பி ரிலேட்டட் ரிலேஷன்னா இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பின்னா என்ன? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ ரிலேஷன் இஸ் எ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைன் பண்ணி எலமெண்ட்ஸ் வச்சுப்போம்ல, ஆர்டர் பேராக வச்சுருப்போம். அதில் நம்ம ரிலேஷன் ஃபைன் பண்ணும்போது அதில் அது வந்து எதுக்கு சப்செட்டாக இருக்கும்? அந்த நம்ம ஃபைன் பண்ண ரிலேஷன் ஏ கிராஸ் பிக்கு சப்செட்டாக இருக்கும். ஸோ இப்போ ப்ராக்ரஸ் செக் வாங்க இப்போ காணலாம். லெட் ஏ ஈக்குவல் டு பார்த்தாச்சு. இப்போது which of the following are relations from A to B? ஸோ இங்கே 3 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், the set of all 1, B, 1, C, 3, A, 4, B. ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஆர் ஃப்ரம் ஏ டு பின்னு கொடுத்துருக்காங்க. ஏ டு பி அப்போனா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரிலேஷனுடைய டெஃபினிஷன் என்ன? இதெல்லாம் எதுக்கு சப்செட்டாக இருக்கும்? ஏ கிராஸ் பிக்கு சப்செட்டாக இருக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணணும். ஏ கிராஸ் பின்னா மீனிங் என்ன? அந்த ஆர்டர் பேரில் மொதல் எலமெண்ட் எதில் இருக்கும்? ஏல இருக்கும். செகண்ட் எலமெண்ட் பியில் உள்ள எலமெண்ட்டாக இருக்கும். ஆர்டர் பேரில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஏல உள்ள எலமெண்ட்டாக இருக்கணும், செகண்ட் எலமெண்ட் பியில் உள்ள எலமெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து எல்லாமே அப்படி தான் இருக்குது. இதில் ஃபஸ்ட் உள்ளது 1 ஏல இருக்குது, பி பியில் இருக்குது, நெக்ஸ்ட்டு 1 அடுத்து சியில் இருக்குது, 3 அதே மாதிரி தான், 4 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட் ஒன் இஸ் த ரிலேஷன், ஏ டு பிக்கு ரிலேஷனாக இருக்குது. அதே மாதிரி செகண்ட் பாருங்கள், 1 ஏல இருக்குது, ஏ பியில் இருக்குது, பி செட்டில் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஆனால் செகண்ட் பாருங்கள், பி, 4 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து பியில் உள்ள பி செட்டில் உள்ள எலமெண்ட்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் எ ரிலேஷன். செகண்ட் வந்து எனது ரிலேஷன் இல்லை. அதே மாதிரி தேர்ட் பாருங்கள், 1, ஏ, 1, 2, பி, 2. இதில் இந்த 1, ஏயும் 2, பியும் மட்டும்தான் ஏ டு பிக்கு சப்செட்டாக இருக்கும். அதாவது ஏ கிராஸ் பிக்கு சப்செட்டாக இருக்கும். இந்த ஏ, 1, பி, 2 இது வந்து பி கிராஸ் ஏல வந்துடும். ஸோ அப்போ இது வந்து நாட் ஏ ரிலேஷன், ஃப்ரம் ஏ டு பிக்கு ரிலேஷனாக இருக்காது. ஸோ இப்போ லெட்ஸ் சி செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் பி டு ஏ? இப்போ பி டு ஏ, இப்போ இதில் பாருங்கள் சி, ஏன்னு கொடுத்துருக்கு. அதாவது பிங்கிற செட்டு நம்மளுக்கு என்னது? ஏ, பி, சி. இதில் சி, ஏ ஒரே இதுக்குள்ளே நம்மளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதில். ஸோ இந்த சி, ஏங்கிறது வரவே வராது. இது நாட் ஏ ரிலேஷன், ஃபஸ்ட் உள்ளது வராது. அடுத்த செகண்ட் பாருங்கள், ஃபஸ்ட் உள்ள எலமெண்ட் பியில் உள்ளது, செகண்ட் எலமெண்ட் ஏல உள்ளது, சி, 1, சி, 2, சி, 3, சி, 4. ஸோ திஸ் இஸ் ஏ சப்செட் ஆஃப் என்னது? பி கிராஸ் ஏ. நம்மளுக்கு ரிலேஷன் ஃப்ரம் பி டு ஏன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஏ ரிலேஷன். ஸோ இது வந்து ரிலேஷன். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், இது ஏ, 4, பி, 3, சி, 2. ஸோ இதுவும் என்னது தான்? இட்ஸ் ஏ சப்செட் ஆஃப் பி கிராஸ் ஏ.
ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பி கிராஸ் ஏக்கு சப்செட்டாக இருக்கும். ஸோ இதுவும் என்னது தான், ரிலேஷன்ஸ் தான். ஸோ இதில் ரெண்டு இது என்னது பி டு ஏக்கு ரிலேஷனாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. இந்த இது உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தயவுசெய்து நீங்கள் என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் படிக்கும்போது அந்த காலத்திலே 10th 100 அவுட் ஆஃப் 100 வாங்கியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி வாங்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா பார்த்து இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.